ரேஷ்மி, 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 எங்க போயிட்டா இவ? ரேஷ்மி, 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 இங்கதான் இருக்கியா? அப்பா, அது தமேந்திய பாத்துட்டு வர போனேன்னா அங்க நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டா? அது இருக்கட்டும், எதுக்காக வெளியில கூட்டிட்டு போன? அதுவா, நான் வெளியே போகும்போது நீ உங்க அப்பாவும் தூங்கிட்டு இருந்தீங்க. எழுப்புறதுக்கு கஷ்டமா இருந்தது. நான் இல்லாத நேரத்துல யாராவது உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன செய்யறது? அதுக்காக தான் நான் வெளியில பூட்டிட்டு போனேன். போய் சொல்லாத. நீ வீட்டை பூட்டிட்டு போலன்னா நான் வெளியில போயிடுவேன். அதான காரணம்? என்னன்னா வீட்டுல சிறை வச்சிருக்கீங்களா? சாப்பாடு, தூக்கம், இந்த ரெண்டு தவிர இந்த வீட்டுல எனக்குன்னு வேற என்ன இருக்கு? பேசாம இதுக்கு பதிலா நான் ஜெயில இருந்திருப்பேனே. நீங்க ரெண்டு பேரும் வெளியில போறீங்கல்ல, நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களை பார்க்க போறீங்க, அவருக்கு வேண்டியவங்களை பார்க்க போறாரு. நான் மட்டும் வெளியில போக கூடாதா? என்னமோ ஒரு அடிமையை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, வெளியில போன நினைச்சேன்னா என்ன யாராலையும் தடுக்க முடியாது, தெரியும்ல? நீ வெளியே போய் என்ன ரேஷ்மி பண்ண போற? உங்க அப்பா கூட சொன்னாரே, ரேஷ்மி போனா பிரேம் வீட்டுக்கு தான் போவா, அதை தவிர அவளுக்கு வேற எந்த இடமும் தெரியாதுன்னு. அங்க நீ போனா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நீ நினைக்கிற மாதிரி இப்ப இல்ல அந்த வீடு. எல்லாமே மாறி போயிடுச்சு. பிரேம் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப சக்தி ஒண்ணு இல்லாதவளாயிட்டா. இப்ப கூட அங்க பாக பிரிவினை தான் நடந்துட்டு இருக்கு. பாக பிரிவினையா? ஆமா, அந்த சொத்துக்களை பூரா சக்தியோட பையன் பேர்ல எழுத சொல்லி பாட்டி சொல்லிருக்காங்களாம். ஆனா கல்கி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானா. இப்ப எல்லாமே கல்கியோட ராஜாங்கம் தான். வீடு, ஆபீஸ் எல்லாமே இப்ப அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்குதான் எங்க அப்பா பிரேம் அம்மாவை கொன்னாங்களா? என்னமோ எனக்கு நல்லது பண்றதா வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிட்டு இதான் அவர் எனக்கு பண்ற நல்லதா? நான் மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தா கல்கி இந்த அளவுக்கு வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டான் தான். கல்கியும் வந்திருக்க மாட்டான், தமயந்தியும் அங்க போயிருக்க மாட்டான். இதெல்லாம் யாரால? எல்லாம் உன்னாலதான். நீ என்னைக்கு கல்கியை டைவர்ஸ் பண்ணியோ அன்னைக்கு உன்னோட பாதி பவர் போச்சு. என்னைக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தியோ உன்னோட முழு பவரும் போச்சு. இப்போ அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ ஒருத்தி. ஆனா தமயந்தி அப்படி இல்லம்மா. அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து எவ்வளவு அழகா காய் நகர்த்துறா. இப்ப அந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு முக்கியமான ஒரு ஆள் ஆயிட்டாலே. எப்பவுமே ரேஷ்மி இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணும். ஆனா நீ அப்படி இல்லையே. நுனிக்கிளையில உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டின. இப்போ என்ன ஆச்சு? என்ன திட்டி என் மேல கோவப்பட்டு என்கிட்ட புலம்பி என்ன பிரயோஜனம்? ஆனா தமயந்தி எவ்வளவோ பரவாயில்ல. என் பேச்சை கேட்டு நடந்தா. அவளும் உன்ன போல என் பேச்சை கேட்காம நடந்திருந்தா இன்னைக்கு நம்ம நிக்கிறதுக்கு நிழல் கூட கிடைச்சிருக்காது. நான் எங்கேயோ வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன். நீ நாளை சுவத்துக்குள்ள ஜெயில கம்பி எண்ணிட்டு இருந்திருப்ப. இப்ப கூட அப்படித்தானே இருக்க. என்ன வெளியில விட மாட்டேன்றீங்களே. நீ எதுக்காக வெளியில போனோம்? யார போய் பார்க்கணும்? சரவணனை பார்க்கணும். சரவணன் ஐயா, அவனை எதுக்காக நீ பார்க்கணும்? பிரேமோட இதயம் அவன்கிட்ட தானே இருக்கு, அதான் சொல்றா. இதை என்ன காட்சி பொருளா? இவ போன உடனே இந்த ஆளை எடுத்து காட்டுறதுக்கு அவன் தான் நமக்கு வில்லங்கமா இருக்கான். நீ போய் ஒன்னு அவனை பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் அவன் நம்மளை தேடிட்டு இருக்கான். ஒரு சின்ன நூல் கிடைச்சா கூட போதும், அதை புடிச்சுக்கிட்டே வந்து நம்மள புடிச்சிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில நீ அவனை போய் பார்க்கணுமா? நீ போய் பார்த்தேன்னு வையி, அதுக்கு நாமளே வழிகாட்டுற மாதிரி ஆயிடும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு எதிரிங்க. ஒன்னு பிரேம், இன்னொன்னு மௌலி. ஒருத்தனை ஒழிச்சு கட்டிட்டோம், இன்னொருத்தனை ஓரம் கட்டிட்டோம். நான் நினைச்சது மட்டும் நடந்துருச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த வீடு, கம்பெனி எல்லாமே தமயந்தி கைக்கு வந்துடும். அந்த தமயந்தியை வச்சு அந்த கம்பெனில ஒன்ன கொண்டு போய் உட்கார வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இடையில அந்த சரவணன் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். சரவணன் மட்டும் குறுக்க வராம இருந்தா நான் நினைச்ச காரியம் அத்தனையும் அப்பவே நடந்திருக்கும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல.
அந்த சரவணனுக்கு ஒரு பொறி வச்சிருக்க. கண்டிப்பா அதில் அவன் மாட்டுவான். அவனை நான் காலி பண்ணுவேன். அதனால சரவணனை போய் பார்க்கணுங்கிற ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா வீட்டில் இருக்கிற வழியை பாரு. வெளியே போறேன்னு சொன்னியே, வெளியே போன இப்ப என்ன நடக்கும்னு பார்த்தல? உங்க அப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. நல்லா புரியுது. இனிமே எதை பண்றதா இருந்தாலும் உங்க 2 பேர்கிட்ட சொல்லிட்டு பண்ணக்கூடாது, பண்ணிட்டு வந்து சொல்லணும். என்னடா செல்லக்குட்டி? கண்ணா, வா சௌந்தர்யா. என்னடா குளிச்சிட்டியா? ஆமா, இவனை குளிப்பாட்டுறதுக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துருச்சு. நீங்க எதுக்கு நீ போராடுறீங்க? என்கிட்ட விடுங்க. இனிமே இவனை நானே பாத்துக்கிறேன். இவனை குளிக்க வைக்கிறதுல இருந்து சாப்பாடு கொடுக்கறது, தூங்க வைக்கிறது வரைக்கும் எல்லாம் என்னோட வேலைதான். சரிடா அண்ணி, இனிமே கண்ணனை நான் பாத்துக்கிறேன். நீங்க மத்த வேலையை கவனிங்க. இவனை பாத்துக்கிறது தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கு சௌந்தர்யா? கம்பெனி வேலை இருக்குல்ல அண்ணி, அத பாக்க வேண்டாமா? அதுதான் கல்கி பாத்துட்டு இருக்காரு சௌந்தர்யா. கூட தமைந்தியும் இருக்கா. அது மட்டும் இல்லாம இப்ப அர்ச்சனா வீட்டுக்காரரும் நம்ம ஆபீஸ்ல தானே இருக்காரு. அவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்துப்பாங்கல்ல. அவர் இருக்கிற வரைக்கும் அங்க போக எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் இல்லைன்ன உடனே அங்க போறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு சௌந்தர்யா. அதனாலதான் நான் அங்க போறதே இல்ல. ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தா மட்டும் போயிட்டு வரேன். அப்ப மட்டும் கஷ்டம் இருக்காதா அண்ணி? கஷ்டம்னு நினைச்சாதான் அண்ணி கஷ்டம். அத கடமைன்னு நினைச்சு பாருங்க, அந்த கஷ்டம் வராது அண்ணி. அங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணனை எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் அண்ணி உங்களையும் பாப்பாங்க. என்னடா கண்ணா? தமேந்தியாலேயோ கல்கி அண்ணனாலேயோ அதையெல்லாம் மாத்த முடியாதல்ல. இப்படி 4 செவத்துக்குள்ளேயே உங்களை நீங்களே அடிச்சுக்காதீங்க அண்ணி. வேதனை தான் இன்னும் அதிகமாகும். அங்க போனா அதுவாது குறையும்ல. அந்த ஆபீஸ்ல போய் அண்ணனோட சேர்ல நீங்க உட்காரணும் அண்ணி. தமேந்திய பத்தி உங்களுக்கு தெரியல அண்ணி. அவ மாறிட்டா, நல்லவள் ஆயிட்டான்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அவ பழைய மாதிரியே தான் இருக்கா. நான் சொல்றத நீங்க நம்பலனா திலீப்ப வேணா கேட்டு பாருங்க, அவர் சொல்வாரு. ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட்டை காணும்னு திலீப் மேல பழிய போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ வர வச்சிருக்கா. நிஜமாவா சொல்ற? இத யாருமே என்கிட்ட சொல்லலையே. திலீப்பாவது என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. இத சொல்லி உங்க மனசு கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் சொல்லல. நல்ல வேளை அவர் இந்த டாக்குமெண்ட்டை பத்திரப்படுத்தி வச்சிருந்தாரு. இல்லனா ஏன் வீட்டுக்கார மாதிரி அவரே இன்னொரு ரிமாண்ட்ல தான் இருந்திருப்பாரு. அவங்களுக்கு மேல நீங்க இருக்கீங்கன்ற பயம் இருந்தாதான் தமேந்தி சரியா இருப்பா. இல்லனா அவளை அடக்க முடியாதா நீ? அதுக்காக தான் உங்களை ஆபீஸ்க்கு போங்கன்னு சொல்றேன். சக்தி, நீ கண்டிப்பா அங்க போய்தான் ஆகணும். சௌந்தர்யா சொல்றது சரிதான். கல்கி இருக்கான், தமயந்தி இருக்காங்கிறது முக்கியம் இல்ல, நீ அங்க இருக்கிறதா முக்கியம். கல்கியும் முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டான். அவன் மேல நீ வச்சிருக்கிற பாசத்தினால அவனை பத்தி உனக்கு தெரிய மாட்டேங்குது. தமயந்திய என்னால முழுசா நம்ப முடியல. மௌலி விஷயத்திலேயே அவ காட்டிட்டாளே. எப்படியாவது மௌலிய விடுதலை பண்ணுங்கிறதுக்காக தானே சரவணன் வந்தாரு. அவரையும் வர வேண்டாங்கிறாங்களே. வீட்டுக்கு தானே வர வேண்டான்னு சொல்ல முடியும். நீ ஆபீஸ்ல இருந்தானா அப்படி சொல்ல முடியாது இல்ல. அவ சொன்னாங்கிறதுக்காக அவரு வராமலா இருக்காரு. அவர் எப்பவும் போல வந்துட்டு தானே இருக்காரு. ஆனாலும் அப்படி பேசியிருக்க கூடாது இல்ல. கல்கி அவ பக்கம் தானே பேசுறான். இவ்வளவுக்கும் காரணம் நீ அமைதியா இருக்கிறதா சக்தி. நீ பழைய சக்தியா மாறணும். அண்ணி, சரவணன் பண்றத பண்ணிட்டே இருக்கட்டும். ஆனாலும் சொல்றேன் அண்ணி, நீங்க இறங்குனாதான் ஏன் வீட்டுக்காரர் வெளியே வருவாரு. அப்ப ரேஷ்மி இருக்கும்போது உங்க மேல எப்பேற்பட்ட பழிய போட்டு வீட்டை விட்டு துரத்தனா? அப்ப உங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லையே. நீங்க தனியாளா நின்னு போராடி தானே அவ சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சீங்க. அதே மாதிரி அவரையும் அண்ணனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருக்கும்போது நீங்க தானே அண்ணி அவங்க 2 பேரையும் வெளியே கூட்டிட்டு வந்தீங்க. அதே மாதிரிதான் இந்த கம்பெனியும்
அண்ணன் ஜெயில இருக்கும்போது அந்த தாமோதரன் நீங்க வந்து எப்படி எல்லாம் கலாட்டா பண்ணாரு. நீங்க மட்டும் அந்த ஆபீஸ்ல போய் உட்காரலனா வீடு ஆபீஸ் ரெண்டுலயும் அவரும் ரேஷ்மியும் தானே உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் அண்ணி சொல்றேன், நீங்க ஆபீஸ் போகணும். அங்க போனாதான் உங்களுக்கு ஒரு தைரியமே வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவரை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இனியும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவருக்கு ஏதாவது ஆகுறதுக்குள்ள அவரை வெளியே கூட்டிட்டு வந்துடுங்க அண்ணி. பயப்படாத சௌந்தர்யா, நீ சொன்ன மாதிரியே நான் ஆபீஸ்க்கு போறேன். அதே மாதிரி அண்ணனோட விஷயத்துல நானே இறங்குறேன். என்ன பண்ற? திலீப் சார் டீ கேட்டார் மேடம், அதான் டீ போட்டுட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி மேடம். என்னோட பேக் வந்து கார்ல இருக்கு, நீ போய் எடுத்து கேபின்ல வச்சிரு. சரி ஓகே மேடம், வச்சிரேன் மேடம். குட் மார்னிங் தம்பி. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன். பின்னாடி வந்தவங்க முன்னாடி வந்தவங்களுக்கு விஷ் பண்ணோம்ல. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேனா, அதான் பயங்கரமா தலைவலி. அதான் பையனை ஒரு டீ போட சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே கேட்கலையே. இல்ல, கேட்கலனாலும் சொல்றது என்னோட கடமை இல்லையா? மற்றவங்கன்னா கண்டுக்க வேண்டியது இல்லை, ஆனா உங்கள்கிட்ட அப்படி இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா நீங்க ஸ்டாஃப் மட்டும் இல்லை, முதலாளி வீட்டு மருமக. டீ கேட்டிங்களே, அங்க போய் வச்சிருக்கேன். ஓகே சார். அதனால நான் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்ல. இந்த அனாவசிய பேச்செல்லாம் வேண்டாம் திலீப். வந்தமா வேலையை பார்த்தமான்னு போயிட்டே இருங்க. நீங்க போய் டீ குடிச்சிட்டு வேலையை பாருங்க. வேலையை தான் நீங்க பார்க்க விடுறது இல்லையா தம்பி? எப்போ இங்கேருந்து தூக்கலான்னு யோசிச்சுட்டு தானே இருக்கீங்க. நானும் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க யோசிக்கிறதும் உங்களை பத்தி நான் யோசிக்கிறதும் இதே வேலையா இருக்கிறப்ப ஆபீஸ் வேலைய எப்ப தம்பி பாக்குறது? அதெல்லாம் இருக்கட்டும், டீ ஆறிட போது குடிங்க. அதை நான் பாத்துக்கிறேன். ஏன் தம்பி, நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரே இடத்துல இருக்கோம்? நீங்க வேணா பேசாம போயிடுங்களேன். உங்களுக்கு தான் வக்கீல் தொழில் இருக்குல்ல, உங்க புத்திக்கும் பேச்சுக்கும் சரியான தொழிலுங்க. அதை பார்த்தா பேருக்கு பேரும் பணத்துக்கு பணமும் கிடைக்கும் தம்பி. நான் போயிட்டா இந்த ஆபீஸ நீங்களா சேர்ந்து வளைச்சு போடலான்னு நினைக்கிறீங்களா? நானு ஆமா, அன்னைக்குதான் சொன்னீங்களே உங்களுக்கு அப்புறம் அர்ச்சனா வேலைக்கு வருவா, சௌந்தர்யா வேலைக்கு வருவான்னு. உங்க கூட்டெல்லாம் இங்க நுழைஞ்சிச்சுன்னா இந்த ஆபீஸ் விளங்குன மாதிரி தான். இந்தாங்க குடிங்க குடிங்க. தமேந்தி, உங்க கூட்டம்னு என்ன பிரிச்சு சொல்றீங்களே, அந்த கூட்டத்துல தானே நீங்களும் இருக்கீங்க. அர்ச்சனாவுக்கு நீங்க அக்கா, சௌந்தர்யாவுக்கு நீங்க அண்ணி, நெருக்கமான உறவு. இதே கூட்டத்துல நீங்களும் இருந்துகிட்டு உங்க கூட்டம் எங்க கூட்டம் சொன்னா எப்படி? நாமெல்லாம் ஒரே குடும்பத்து பறவைகள் தானே.
தலைவலியில நீங்க டீ குடிங்க. பாப்பா டிராஃபிக் ஜாம் தலைவலியா இருக்குப்பா. உங்களுக்கு அந்த பிரச்சனையா? நான் வரும்போது கூட ஒரே டிராஃபிக், எனக்கும் தலைவலி. இந்தாங்க புடிங்க, சூடா இல்ல குடிங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்களே குடிங்க. ஏங்க உங்களுக்கு நீங்க நானே குடிங்க. குடிங்க. வேண்டாம் வேண்டாம், நீங்க குடிங்க. பா சொல்றேன்ல. தமேந்தி இருமா. வேண்டாங்க, நான் உங்களுக்கு வேற போட்டு தரேன். அது Please. அப்புறம் பாத்துக்கலாம். வேண்டாங்க. கொடுங்க கொடுங்க திலீப். சொல்றேன்ல, வேண்டாங்க, நான் உங்களுக்கு வேற வேண்டாம். குட்டி. ஏய் பாண்டியன் ஒரு டீ போடுங்க. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? என் கையில இருந்து வாங்குற டீயை கூட கல்கி குடிக்க கூடாதா? ஐயோ, என்ன அப்படி ஒரு ஸ்பெஷல் டீயா தம்பிந்தி அது? போங்க தம்பிந்தி, ரொம்ப பேட் நீங்க. நான் உங்களுக்கு இன்னொரு டீ வேணா சொல்லட்டா? உங்களுக்கு சூடா? வேண்டாம். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களே. நோ தேங்க்ஸ். நான் என் வேலையை பார்க்கட்டா? போய் பாருங்க. ஓகே. பிளான் எல்லாம் வீணா போச்சே. டிரைவர் மேடம் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துருங்க. பின்னாடி ஒரு வழி இருக்கு, அந்த வழியா போயிடலாம். பாட்டியும் சௌந்தர்யாவும் சொல்றது சரிதான். கல்கி மாறிக்கிட்டு தான் வராரு. ஏற்கனவே சொத்தை பிரிச்சு எழுதலான்னு சொன்னப்போ கல்கி எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ கண்ணன் பேருக்கு எழுதலான்னு பாட்டி சொன்னப்போ அவரு வேண்டாங்கிறாரு. மத்த வாரிசுங்களுக்கும் வேணும்னா என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கும் சொத்து மேல ஆசை இருக்குன்னு தானே அர்த்தம். இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவரு இப்ப எதிர்த்து பேசுறாருன்னா அப்போ தமைந்தி சொல்லி கொடுத்திருக்கான்னு தானே அர்த்தம். அப்படி அவ சொல்லியும் இவர் கேட்கிறவர் இல்லையே, பின்ன எப்படி மாறினாரு? ஒருவேளை ஆபீஸ் நிர்வாகத்தை அவர்கிட்ட கொடுத்தது தப்பாயிடுச்சோ? இப்போ திடீர்னு மாத்த முடியாது. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. நானே உங்ககிட்ட சொன்னல, இப்ப பணம் எதுவும் ரெடி பண்ண முடியாதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த ஆபீஸ் என் கைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் எவ்வளவு வேணாலும் தரேன்னு. ஆனா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் தம்பி, அங்க ஒர்க் பண்ற மேனேஜர் உனக்கு வேண்டிய ஆள் தான் சொன்ன. அவர்கிட்ட கேட்டு ஏதாவது? மேனேஜரால எதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா திலீப் தான் தலைவலியா இருக்கான். ஏற்கனவே நான் கேட்டு வாங்கின பணத்துக்கே அவன் கணக்கு கேட்டுட்டு இருக்கான். சரி, தெரியாம தான் கேக்குற. என்ன அவ்வளவு செலவு உங்களுக்கு? நம்ம 2 பேரும் காப்பாத்திக்கிறதுக்காக தான். என்ன சொல்றீங்க? தமேந்தி, ரேஷ்மி முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறா. அந்த சரவணனை பார்க்கணுங்கிறா. அவனை எப்படி அவளுக்கு தெரியும்? தெரியாது. அப்போ தெரியாதவனை எதுக்கு பார்க்கணும்? அந்த சரவணன் கிட்ட பிரேமோட எதையும் துடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதனால அவனை பார்க்கணுங்கிறா, பேசணுங்கிறா. சரவணனை பார்த்தா எவ்வளவு பிரச்சனை வருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்படியும் அவ கேட்க மாட்டேங்கிறாளே. நானும் மங்களமும் இருக்கிற வரைக்கும் சரி, நாங்க 2 பேரும் இல்லைன்னா அவ தப்பிச்சு போய் சரவணனை பார்க்க போயிட்டா என்ன பண்றது? பை த பை, இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும். மங்களா இருக்காளே, அவளுக்கு நீ அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிற வரைக்கும் ஓகே, நீ சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருப்பா. ஆனா அவளுக்கு இதை விட பெட்டரான இடம் உனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, உன்னை விட்டு அவ போயிடுவா. பயப்படாதீங்க, மங்களத்தால எங்கேயும் போக முடியாது. அவ எப்படியும் நம்மள சுத்தி தான் வரணும். அவளை நான் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளன. அப்ப கூட அவ என்னை விட்டு போகவே இல்ல. இனிமேல என்னை விட்டு போக மாட்டா.
நீங்க ரேஷ்மி மட்டும் கவனிச்சுக்கோங்க. ம்? அவ எங்க இருந்தா தானே இப்படி எல்லாம் பண்ணுவா. பேசாம அவளை ஹைதராபாத் கூட்டிட்டு போயிட்டா அங்கிருந்து எப்படி வெளியே போக முடியும்? இத்தனைக்கும் நானும் மங்களமும் அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தான் வரோம். அப்படி இருந்து அவ எங்கேயாவது போயிடுவாளோன்னு தான் எங்களுக்கு பயமா இருக்கு. பயமா? உங்களுக்கா? பொண்ணை பெத்து வச்சிருக்கேனே, பயப்படாம என்ன பண்ண முடியும்? அவளுக்காகத்தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டாங்கடா. என்ன பண்றது? அவ பைத்தியமா இருந்தாலே தேவலாம் போல இருக்கு. தமேந்தி, இதையெல்லாம் எப்படியாவது சரி பண்ணு தமேந்தி, ப்ளீஸ். I will try.